ஈரான் ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் உட்பட சிலரை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் அண்மையில தான் பதிவாகியிருந்தது. இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் மலாவி என்று சொல்லப்படுற ஆபிரிக்க நாட்டிலையும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான சம்பவம் என்று சொல்லி இதை சொல்ல முடியும். மலாவி நாட்டினுடைய உபஜனாதிபதி உட்பட 10 பேரை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்த ஒரு விமானம் நேற்று திடீரென்று சொல்லி ரேடர் கட்டமைப்பிலிருந்து மாயமாகியிருந்தது. அந்த விமானத்துக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னால் நிறைய அரசியல் விவகாரங்கள் கூட இருக்குது. 2025ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருந்த ஒருத்தர் தான் இப்போ மலாவி நாட்டினுடைய அந்த உப ஜனாதிபதி இந்த விமானத்தில் பயணம் செய்தவர். இந்த சம்பவத்தில் நடந்தது என்னன்னு சொல்லி விளக்கமாக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். மலாவின்னு சொல்லப்படுறது ஒரு ஆபிரிக்க நாடு, தென்கிழக்கு ஆபிரிக்க பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கிற நாடு. குறிப்பாக மொசம்பி, ஜிம்பாபே, ஜம்பியா இந்த மாதிரியான நாடுகள் அமைஞ்சிருக்கிற பகுதியில் தான் இந்த மலாவின்னு சொல்லப்படுற நாடு அமைஞ்சிருக்கு. பலர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு. ஒரு வறுமையான நாடு, மற்ற ஆபிரிக்க நாடுகள் மாதிரி வெறும் 20 மில்லியன் மக்கள் தொகையை மட்டுமே கொண்ட ஒரு குட்டி நாடுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். மற்ற நாடுகள் மாதிரி வறுமை இருக்கு, லஞ்சம், ஊழல் கூட நிறைஞ்சிருக்கிற ஒரு குட்டி நாடு தான் இந்த மலாவின்னு சொல்லப்படுறது. மலாவியினுடைய உப ஜனாதிபதி தான் 51 வயதான சார்லஸ் சில்லிமான்னு சொல்லப்படுற நபர். இவர் தான் இந்த விமானத்தில் பயணம் செய்கிறார். இவர் உட்பட 10 பேர் பயணம் செய்கிறாங்க. ஒரு வெளிநாட்டுக்கு போய் பயணத்தை முடிச்சு கொண்டு களைப்பில் இருந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் திட்டமிட்ட மாதிரி இன்னும் ஒரு விமான பயணத்தையும் அவர் முன்னெடுக்க வேண்டி இருந்தது. நான் இந்த பயணத்தில் ஈடுபட விரும்பலன்னு சொல்லி அவர் ஏற்கனவே தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கு சொன்னதாக கூட பிறகு தகவல்கள் வெளியாகி இருந்தது. எப்படியா இருந்தாலும் மலாவியினுடைய உபஜனாதிபதியும் இன்னும் 9 பேரும் மொத்தமாக 10 பேரையும் ஏற்றிக்கொண்டு அந்த நாட்டினுடைய தலைநகர் லிலோங்வே என்று சொல்லப்படுற நகரத்திலிருந்து காலையில் அந்த நாட்டு நேரப்படி நேற்றைக்கு 9:17க்கு இந்த விமானம் பயணத்தை ஆரம்பிக்குது. திட்டமிட்ட மாதிரி 45 நிமிஷங்கள் பயணம் செய்து அந்த நாட்டு நேரப்படி 10:02க்கு இந்த விமானம் இன்சுசு என்று சொல்லப்படுற சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க இருக்க வேண்டிய ஒரு விமானம். கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் தூரம் இந்த விமானம் பயணம் செஞ்சிருக்க வேண்டியிருந்தது. ஆனால் திடீரென்று சொல்லி இந்த விமானம் ரேடர் கட்டமைப்பிலிருந்து மாயமாகி இருந்தது. அதுக்கு பிறகு இந்த விமானத்துக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி பலர் மத்தியிலேயும் எழுப்பப்படுது. குறிப்பாக நேற்று காலையில் அந்த நாட்டு நேரப்படி நேற்று காலையில் விமானம் காணாமல் போயிருந்தாலும் மாலை நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் கடந்ததுக்கு பிறகு தான் அந்த விமானம் ரேடர் கட்டமைப்பிலிருந்து மாயமாகியிருக்கு என்ற அறிவிப்பு வெளியாகி இருந்தது. மலாவி நாட்டினுடைய உபஜனாதிபதி ஒரு மரண சடங்குல கலந்து கொள்றதுக்காக தான் இந்த பயணத்தில் ஈடுபட வேண்டியிருந்தது. குறிப்பாக அந்த நாட்டினுடைய முன்னாள் நீதி அமைச்சரும் முன்னாள் சட்டமாதிபருமா இருந்த கசம்பரா என்று சொல்லப்பட்ட 55 வயதான ஒரு நபர் மரணம் அடைஞ்சிருந்தார். இவருடைய மரணம் சம்பந்தமாக கூட சில சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஒரு மர்மமான மரணம் என்ற தகவல்கள் கூட சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. இவருடைய மரண நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக தான் மலாவியினுடைய உபஜனாதிபதி உட்பட 10 பேரும் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சிருந்தாங்க. பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஒரு விமானத்தில் தான் பயணம் செஞ்சதா சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக மலாவியை பொறுத்த வரைக்கும் இப்போ கடுமையான ஒரு சீரற்ற வானிலை நிலவி கொண்டிருக்கு. குறிப்பாக வடபகுதியை பொறுத்த வரைக்கும் கடுமையான மழை பெய்து வரதா கூட தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்படியான ஒரு நிலையில தான் தான் களைப்பறக்கிறன் இந்த பயணத்தில் ஈடுபட பெருசா விரும்பல் என்று சொல்லி தனக்கு நெருக்கமானவங்களுக்கு அவர் சொல்லியும் கூட அந்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டி இருந்ததா இப்ப தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த விமானம் காணாம போனதுக்கு பிறகு மாயமானதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சக்வேராவுக்கு இது சம்பந்தமான தகவல் பாதுகாப்பு தளபதியால் அறிவிக்கப்படுது. அவர் தன்னுடைய பயணங்களை எல்லாம் ரத்து செஞ்சிருந்தார். குறிப்பா நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பஹாமாஸுக்கு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சக்வேரா பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த பயணத்தை ரத்து செய்கிறாரு. அதே நேரத்தில் இதோட சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எல்லாம் தேடுதல் நடவடிக்கையை துரிதப்படுத்த சொல்லியும் அவரால் பல அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது. ஆனால் தேடுதல் சம்பந்தமா அந்த நாட்டினுடைய பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருந்ததா தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. குறிப்பா மலாவியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தேடுதலை முன்னெடுக்கிறதுக்கான முன்னாயத்தம் அந்த நாட்டில் கிடையாது. இது மட்டும் கிடையாது, தேடுதலுக்கு பயன்படுத்தப்படுற ஹெலிகாப்டர்களோ மற்ற விமானங்களோ கூட அங்கு இல்லை என்ற தகவல் கூட இப்ப பேசப்பட்டு வருது. மிக முக்கியமான ஒரு விமர்சனமா குற்றச்சாட்டா கூட இது முன்வைக்கப்பட்டிருக்கு. மலாவி உபஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய அரசியல்ல மிக முக்கியமான ஒரு நபர். குறிப்பா 2019ஆம் ஆண்டுல அந்த நாட்டில ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது ரத்து செய்யப்பட்டிருந்தது. அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணைக்குழுவால் ரத்து செய்யப்பட்ட ஒரு தேர்தல் முடிவாகவும் பிறகு பதிவாகி இருந்தது. ஏன்னு சொன்னால் அந்த 2019 தேர்தலில்
நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு என்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அந்த தேர்தல் முடிவு அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணைக்குழுவால் ரத்து செய்யப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் வந்து இப்போ உபஜனாதிபதியாக இருக்கிற 51 வயதான சாலோஸ் சிலிமா 3வது இடத்தை பெற்றுக்கொள்றாரு. இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற சக்வேரா அந்த தேர்தலில் 2வது இடத்தை பெற்றுக்கொண்டிருந்தார். அப்படியா இருந்தாலும் அந்த தேர்தல் முடிவு ரத்து செய்யப்பட்டு 2020ஆம் ஆண்டில் திரும்பவும் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. இப்போ ஜனாதிபதியா சக்வேரா தெரிவு செய்யப்பட்டதுக்கு அந்த 2020ஆம் ஆண்டு தேர்தல் தான் மிக முக்கியமான ஒரு காரணம். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜனாதிபதியா இருக்கிற சக்வேராவும் இந்த விமானத்தில் பயணம் செஞ்ச மாயமான விமானத்தில் பயணம் செஞ்ச சாலோஸ் சிலிமாவும் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பாக 2 பேரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவெடுத்து தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டதா சொல்லப்பட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் சக்வேராவினுடைய ஆட்சி காலத்திலேயே 2022ஆம் ஆண்டுல சிலிமா இந்த விமானத்தில் பயணம் செய்த சிலிமா கைது செய்யப்பட்டிருந்தார். ஒரு மோசடி குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார்ன்றதும் மிக முக்கியமான ஒரு தகவல். ஒரு பிரித்தானியாவை சேர்ந்த வர்த்தகருக்கு சொந்தமான 2 தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான சில மிக முக்கியமான ஒப்பந்தங்களை திட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக தலையீடு செய்தார். அதிகமான பெருந்தொகையை வந்து லஞ்சமா பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்படியா இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து போன மாதம் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்ன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் விடுதலை செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் சொல்லப்படாமல் இருக்கு. அவருடைய சட்டத்தரணிட்ட கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அதுக்கான காரணங்களை பொது வழியில் சொல்ல முடியாது. பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த காரணங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் என்ற விஷயங்கள் கூட சொல்லப்பட்டிருந்தது. இப்போ ஜனாதிபதியா இருக்கிற சக்வேரா சிலிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. 2020 தேர்தலை சேர்ந்து எதிர்நோக்கின சந்தர்ப்பத்தில் இந்த வாக்குறுதி கொடுக்கப்படுது. நான் இந்த தடவை மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட போறேன், அடுத்த தடவை போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அப்படியான ஒரு நோக்கம் எனக்கு கிடையாது என்று சொல்லி சக்வேராவால சிலிமாவுக்கு அறிவிக்கப்படுது. ஆனா அதுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அடுத்த வருஷம் நடக்க போற 2025 ஜனாதிபதி தேர்தலையும் சக்வேரா திரும்ப போட்டியிட போறார் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இப்ப அந்த மாயமான விமானத்தில் பயணம் செய்த சிலிமாவுக்கு இது கடுமையான ஒரு கோபத்தை ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்த சம்பவமா பதிவாகி இருந்தது. என்னன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து 2020 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒருத்தர் ஜனாதிபதியானாரு, இன்னும் ஒருத்தர் உபஜனாதிபதியானாரு. இப்ப அடுத்த வருஷம் நடக்க போற தேர்தலில் 2 பேரும் எதிர்த்து களமிறங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. 2 பேருக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இந்த அரசாங்கத்தின் கீழே கூட உருவாகி இருந்தது. இதனால சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் இப்ப இருக்கிற ஜனாதிபதி சக்வேரா மேல விரல் நீட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, குற்றச்சாட்டுக்களை சுமத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்றதை பற்றின முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாது. இந்த விமானம் நேற்று காலையில் அந்த நாட்டு நேரப்படி காணாமல் போயிருந்தது. ஆனால் நேற்று மாலையில் தான் அந்த நாட்டு நேரப்படி இந்த தகவல் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி ஊடக பிரிவால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அசமந்த போக்கா செயற்படுது என்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு விமானம் காணாமல் போகுமா இருந்தால் அதை தேடுறதுக்கான வசதிகள் கூட இல்லாத ஒரு நாடுதான் மலாவி என்ற விஷயமும் இதுக்கு பிறகுதான் பலருக்கு தெரிய வந்ததுன்றதும் இதில் இருக்கிற ஒரு ஆச்சரியமான தகவல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.